and welcome to Cook with Martina. இன்னைக்கு பாவக்காய் தொக்கு தான் பண்ண போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. இந்த கடாய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் தான் சேர்த்துக்க போறோம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பாவக்காய் அண்ட் பூண்டு தொக்கு தான் நம்ம பண்றோம். இந்த பாவக்காவும் பூண்டும் இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நான் ஜாஸ்தியாவே எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பாவக்காய் தான் நம்ம சேர்த்த போறோம். நான் ஒரு 300 கிராம்ஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி அதை சேர்த்திருக்கேங்க. அதை தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ பூண்டை சேர்த்திருக்கேன். பூண்டு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் நான் இப்போ சேர்த்தி நான் நல்லா ஃப்ரை பண்ண போறேன். இது நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் எடுக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரை பண்ண அந்த கலர் மாறும். அந்த கலர் மாறும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு பாவக்காய்னாலே பிடிக்காது. எனக்கும் தாங்க பிடிக்காது. ஆனால் இந்த தொக்கு செஞ்சால் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடாக சாப்பாட்டில் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதுங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது தானே, ஆனா நீங்க செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அருமையா இருக்கும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருந்தேன். அதை தான் நான் இப்போ சேர்த்திருக்கேங்க. அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்து இது நல்லா குக் பண்ண விடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம அதை குக் பண்ண விடலாம். நல்லா திக் ஆயிடுங்க. அந்த ஆயில் எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த கலர் எல்லாமே தொக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லா நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சா நான் 1.5 ஸ்பூன் ஜாகரி கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் ஷோ சம் லவ். அண்ட் இப்போ உங்க தொக்கு, உங்க பாவக்காய் பூண்டு தொக்கு ரெடியோ ரெடி.